அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டனி வின்சென்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பில் 41வது கேள்வியாக வரக்கூடிய நோட்டீஸ் ரைட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க் கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஈவன் நல்லா டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ், ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸ் அதாவது ஸ்லோ ப்ளூமர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களும் கூட இதை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு கொஷின் சொல்லியிருக்கு. இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். You are Kevina, school people leader of your school. Write a notice for your school notice board informing the students about fancy fed competition that is going to be organized in your school. இதை வச்சு நோட்டீஸ். இப்போ நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா போல்டாக சென்டரில் ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறத எழுதிடணும். அடுத்து வென்யூ எங்கே வச்சு இது நடக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வென்யூ அந்த இடத்த பற்றி சொல்ல போகிறோம். நோட்டீஸ் எதுக்கு எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ நடக்கக்கூடிய இடத்துல ஒரு தகவலுக்காக ஒரு நோட்டீஸ் போர்டு போடுவாங்க. ஸோ அதுதான் நோட்டீஸ். அது பல காரணங்களாக இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு வேலிடேட்டரி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப்பாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயாக இருக்கலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காகவும் பின்னாடி நடக்க போகிற விஷயத்துக்காக நம்ம முன்னாடியே நோட்டீஸில் எழுதுவோம். அதுதான் நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்கிறதுக்காக நோட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம போல்டாக எழுதிடுறோம். அடுத்து வென்யூ எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத, அடுத்து என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத, அடுத்து இது எல்லாமே போல்டாக இருக்கணும். நான் மூணுமே உங்களுக்கு வேரியண்ட்டாக காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரே மாதிரி போல்டாக எழுதிடுங்க. அடுத்து டேட். இந்த டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு நம்ம அந்த நோட்டீஸ் போடுறோமோ அந்த டேட்டு. இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கு. ரொம்ப பெருசாக வந்து உங்கள்கிட்ட பின்னாடி இருக்குது, அதுவும் சிறுசாகவும் பின்னாடியும் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் எழுதுகிற அளவுக்கு ஒரு எளிமையாக இதில் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தேட் தேர் வில் பி. இப்போ நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சிடணுன்னா, ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீ அந்த ப்ராக்கெட்டில் மாற்றிக்கணும். மற்றது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் கொஷினில் வரக்கூடிய அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ ஐ டொனேஷன் கேம்ப்னா அந்த ஃபேன்சி ஃபெட் காம்படிஷனுங்கிற இடத்துல ஐ டொனேஷன் கேம்ப். ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறது நீங்கள் மாற்றிக்கணும். ஆன் 23rd February 2025. இப்போது ஃபெப்ரவரியில் 23ஆம் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம டேட் மேலே கொடுத்துருக்க டேட்டு வந்து நோட்டீஸ் போடுற டேட்டு. இந்த 23rd Februaryங்கிறது என்றைக்கு ப்ரோக்ராம் நடக்குதோ அன்றைக்குள்ள டேட்டு. இது அப்புறம் வென்யூ எங்கே நடக்குது? ஜிஹெச்எஸ் ஆடிட்டோரியம் தூத்துக்குடி. ஜிஹெச்எஸ் அதாவது கவர்மெண்ட் ஹைஸ்கூல் தூத்துக்குடியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் ஆடிட்டோரியத்தில் நடக்குது. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் ரிஜிஸ்டர் தேர் நேம்ஸ் ஆன் ஆர் பிஃபோர். இப்போது ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளையோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட் வந்து நோட்டீஸ் போடுறது, அடுத்து ப்ரோக்ராமுக்குள்ள டேட்டு. இது வந்து ப்ரோக்ராம் நடக்கிறது ஒரு 2 நாளோ இல்லை 1 வீக்குக்கு முன்னாடி உள்ள டேட்டு. ஸோ ஸ்நாக்ஸ் அண்ட் டீ வில் பி ப்ரொவைடட். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் த அண்டர்சைன்டு. ஸோ இது எல்லாமே இதில் வந்துடும். நேம் அண்ட் இன்சார்ஜ். நேம் வந்து இப்போது உதாரணத்துக்கு ஹெட் பாய் இருக்கலாம், ஸ்கூல் பீப்புள் லீடர் இருக்கலாம், செக்ரட்டரி இருக்கலாம். ஸோ அதான் இன்சார்ஜ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களோட நேம், அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப எளிமையாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதக்கூடிய ஒரு விஷயம். இது ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும். இப்போ இது வந்து ஃபேன்சி ஃபெட் காம்படிஷனுக்கு நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்போ சம்டைம்ஸ் வந்து வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த டெக்ஸ்டெல்லாம் அப்படியே எழுதிடலாம். ஆனால் அந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும் நம்ம என்ன செஞ்சோம், அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிடும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து நோட்டீஸ். இது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. ஸ்கூல் நேம், இன்ஸ்டிடியூஷன் நேம். ஒரு கம்பெனியில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருந்தால் நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷன் நேமை போட போகிறோம். அடுத்து ப்ரோக்ராம் நேம், என்ன ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. டேட்டு. திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ ஆல் தேட் அவர் ஸ்கூல் நேம் இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன் நேம் இஸ் கோயிங் டு கண்டக்ட் ப்ரோக்ராம். ஸோ என்ன ப்ரோக்ராமோ அது. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா கேண்டிடேட்ஸ்னால் ஒரு கம்பெனியில் வளர்க்குற எம்ப்ளாயி, இல்லைன்னா ஒரு குழுவோட ஒரு உறுப்பினர்கள், இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் போடுறாங்க அப்படி சொன்னோன்னா அந்த நோட்டீஸுக்கு நம்ம அழகாக ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஃபார்மில் கொடுக்குறோம். பார்ட்டிசிபேட் திஸ் ஈவென்ட் ஆல் ஆர் வெல்கம். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வில் பி ப்ரொவைடட். டேட் டைம் கொடுத்துட்றோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் த செக்ரட்டரி, ஸ்கூல் லீடர், மானிட்டர், ஹெட் பாய், ஹெட் கேர்ள். இதெல்லாம் ஆப்ஷன்ஸு. உங்களுக்கு எதுவோ அது நீங்கள் செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்து தேங்க்யூ கொடுத்துருக்குறாங்க. நேம், செக்ரட்டரி, ஸ்கூல் லீடர், மானிட்டர், ஹெட் பாய், ஹெட் கேர்ள். ஸோ இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கூல் நேம், ஆர்கனைசேஷன் நேம் ஆர் இன்ஸ்டியூஷன் நேம், அப்புறம் அடுத்து வந்து ஃபங்க்ஷன். இதெல்லாம் போல்டு லெட்டர்ஸில் தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து டேட்டு, சரி டே என்றைக்கு நடத்துகிறோமோ அது.
அடுத்து என்னைக்கு நோட்டீஸ் போடுறோமோ அந்த டேட்டு. திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் தேர் வில் பி. ஸோ தேர் வில் பி என்ன கேம்ப்பு, என்ன ப்ரோக்ராமு, ஸோ அதை அதில் கொடுத்துறோம். ஆன்னா டேட்டு. அப்புறம் அப்படிங்கிறது எந்த இடத்துல. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் ரிஜிஸ்டர் தி நேம்ஸ், கான்டாக்ட் த அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப ஷார்ட் ஃபார்ம். ஈஸியாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இதை என்ன செஞ்சலாம், அழகாக எழுதிடலாம். நேம் இன்சார்ஜ். இது 5 மார்க் கொஷின். இந்த மெத்தடில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கூட இல்லாமல் எழுதினா உங்களுக்கு 5 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்கோப் இருக்குது. 5 மார்க் இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 மார்க்ஸ் நீங்கள் இதில் செஞ்சால் ஃபுல்லாக எழுதிடலாம். இது உங்கள் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார்ம் தான். அதனால் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதினாலே நீங்கள் உங்களுக்கு 5 மார்க்ஸு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். பின்னாடி இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு உத்வேகத்தோடு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.